அண்ணன் கூட போயிட்டு தண்ணி கேன் எடுத்து வர போகிறோம். புது கேன் வாங்க போகிறோம். புது வண்டி வாங்கியிருக்காரு. ஃபுல்லாக எலக்ட்ரிக் வண்டி, ஃபுல்லாக பேட்ரி, செம்ம ஃபன்னாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வேறு ஓட்ட போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபன்னாக யாருக்கும் ஓட்ட தெரியாது, அரைக்குறையாக தான் ஓட்டுவோம். எப்படி ஓட்டிகிட்டு போயிட்டு தண்ணி கேன் எடுத்து வரணும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? போகிற வழி எல்லாம் ஃபன்னில் பாருங்கள் எப்படி ஓட்டுறோம். எடு ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணு. ஒரு பூஜை போட்டாரு, தெரியாது பாருங்க. சர்ன்னு பாருங்க பயங்கரமா. வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வீடியோ கொஞ்சம் நல்லா இருந்தாலும். ஹேண்ட் பிரேக் எடுத்துட்டியா ப்ரோ? ஹேண்ட் பிரேக் எடுத்ததுனால தான் பின்னாடியே போச்சு. கிளம்பிட்டோம். நம்ம ஜிடி கேம் நடுவோம் பார்த்தீங்களா, கிஜி 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 கிஜின்னு ஆடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. பேசும்போது உங்களுக்கு தெரியும், வாயில ஒதுருக்கு. ஜாலியாக இருக்கு, பண்ணா அங்கே பார்ப்போம். போகிற வெளில எவ்வளோ சம்பவம் பண்ண போகிறோன்னு தெரில. அங்கே பார்ப்போம் என்னென்ன சம்பவம் பண்ணுறோன்னு. பாருங்கள், ஃபோனு இந்த ஆட்டம் ஆடுது. வண்டி எப்படி ஓடுதுன்னு பாருங்க. சரி வாங்க பார்ப்போம். வண்டி வருது, அங்கே அப்படியே ஸ்லோ பண்ணுறாரு. அப்படியே ரோடே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்களை பார்த்தது போகிறோம். இனிமேல் நாங்கள் போகிற இடத்த எல்லாத்தையுமே அப்படியே ஸ்லோவாக காமிக்கிறோம். அதெல்லாம் பாருங்கள். சரிங்களா? அப்படியே நான் பேசிகிட்டே வரேன். கொஞ்சம் ஆடியோ வரும், கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும். அப்படியே பாருங்கள், வீடியோ பாருங்கள். ஃபன்னாக இருக்கும். எவ்வளோ ஃபன்னாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், ஒரு வண்டி ஒரு நடு ரோட்டில் எடுத்து வச்சுட்டு போயிட்டு கடையில் உட்காந்துருக்காங்க. நாங்கள் வண்டி ரிவர்ஸ் இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். பொண்ணுங்க அழகாக வராங்க. ஆனால் வண்டி இந்த குழுக்குழுதுப்பா. ரோடு கண்டிஷன்மா, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஜாலியாக இருக்குது. ஜிடி கேமில் அப்படியே ஜிஜின்னு சின்ன வயசு ஞாபகம் வருது. கரெக்டாக அந்த மாதிரி இருக்குது. ஜாலியாக ஓட்டமா பாருங்க. ரோடு எம்டியாக இருக்குது. இந்த ரோட்லேயே இவ்வளோ குடுங்குது. ரோடு மோசமான ரோட்லேயே போனால் என்ன நடக்கும்? ஒரு ஆன்டி வர சிரிச்சுக்கிட்டே வருது. வாங்க பார்ப்போம் எவ்வளோ ஃபன் இருக்குது. வீடியோ எப்படியோ ஒரு ஆம்புலன்ஸ் வர போகுது. வாங்க பார்ப்போம். ஜாலியாக போயிடுச்சு. டிக்கெட்டை போட்டாரு அண்ணா. டிக்கெட்டை போட்டாலே இந்த வேகத்தை அலையிறாரு வண்டியை. வழக்கு முடிச்சிட்டாரு. கருப்புமே ரிலீஸ் போல போஸ்டரா ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு வளைகிறாரு. ஸ்டண்டா பண்ணாரு பாருங்க. என்ன பர்பஸ்? அண்ணன் தண்ணி கேன் பிஸ்னஸ் போட போறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ ஃபுல்லாக பண்ணிட்டாரு. அது வந்து தண்ணி கேன் தேனாம்பேட்டை லொக்கேஷனு. உங்களுக்கு வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. எவ்வளோ சீராக பண்ணுறோம் பாருங்க. வண்டி பாருங்க, வண்டி சுத்தமாக சவுண்டே இல்லை. செம ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. ஜாலியாகவும் இருக்கு. பேச ப்ரோ ஏதாவது. வண்டி ஓட்டுறீங்கடா, நானடா பேசுறது. இதெல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கும் பேசுறதுக்கு என்ன ப்ரோ சம்மந்தம் இருக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வண்டி ஓட்டுனதுறோம். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் வண்டி ஓட்டுறோம். அப்படிதான். அப்படி இருக்கும்போது ரோட்டில் பொறுமையாக ஸ்ட்ரைட்டாக போகிற லெஃப்ட் இல்லையா? இல்லை வெயில் போட்டு அடின்னு அடிக்குது. வெயில் செம்மையா வெயில் அடிக்குது. வெயில் இந்த டைம்லாம் நடக்குது. மே மந்த் தான் எப்பயும் வெயில் அடிக்கும். பார்த்தா ஏப்ரல்லே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியான வெயில் அடிக்குது. வெயிலில் கற்றுறீங்க ரொம்ப கஷ்டம். இந்த ஜெப்டோ, ஸ்விக்கி, டொமோட்டோ ஓட்டுறீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வெயிலில்.
செம்ம வெயில் அடிக்குது, எப்பயும் இல்லாத அளவு வெயில் அடிக்குது. வண்டியில் போகிறோம் எங்களுக்கே எப்படி இருக்குதுன்னா வெளியில் சுற்றுறதுக்கு ரொம்ப இதாகும். எங்களுக்கு பாருங்கள் மேலே ஃபுல்லாக சீட்டு கூலிங் பண்ணி தரோம் இந்த வண்டியில். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும் உள்ள ஏசி மாதிரி காற்று வரும். ஆனால் எங்களுக்கே எப்படி தெரியுது, இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதான் தெரியுது. மே மந்த்னாவே அது எல்லாம் தான் ரெஸ்ட் எடுத்துடுறாங்க. அது ஹைகோர்ட்டில் லீவ் விட்டாங்க. மே மந்த் லீவு ஹைகோர்ட்டில் சம்மர் வெக்கேஷனுக்கு. நம்ம ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு எங்கே லீவ் விடுறாங்க? சாட்டர்டே சண்டே லீவ் விடுறதே பெரிய இதாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாலிடேவே கரெக்டாக லீவ் விட மாட்டாங்க. சம்மர் வெக்கேஷனாக விடுவாங்க தான். ஒரு மாதம் லீவ் விட்டு சம்பளம் கொடுத்தா ஜாலியாக ட்ரிப் மாதிரி இங்கே வெளியே போயிட்டு வரலாம். என்ன ப்ரோ சொல்கிறேன்? கண்டிப்பா நீ உன் கூட வந்துடுறேன் ப்ரோ. எனக்கு ஒரு மாதம் லீவ் கொடுத்து சம்பளம் வேலைக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த மற்ற 11 மாசம் உன்னை வச்சு கிழிச்சு விட்டுருவேன். பரவாயில்லையா? அப்போ வேணாம் ப்ரோ. ஒரு மாசம் லீவ் தரேன், தாராளமா தரேன், சம்பளத்தோட தரேன். ஆனா மிச்சம் வேற 11 மாசம் உன்னை வச்சு செய்வேன். பாருங்க இப்படியா இருக்காங்க ஓனர். இதுதான் ஓனர்கிட்டயே இருக்கக்கூடாது. நல்லா லேபர். மாச சம்பளம் வாங்குறோமா வந்தோமா, ஒரு மாசம் லீவ் கேட்டால் மிச்சம் 11 மாசம் வச்சு செய்வேங்கிறாங்க. லீவ் கூட விடாம. இது ரொம்ப கஷ்டம். இப்போ எங்கடா போறோம்? போரூர் தானே போறோம். போரூர் போல அண்ணா நகர் போறோம். அண்ணா நகர் போய் எம்டிகே நெட்வொர்க் எம்டிகே அன்னைக்கு இப்படி கேட்டு வந்தோம்ல. ஆமா, அதுதான் எடுக்கிறோம். அன்னைக்கு அண்ணா நகர் போனோம். ஆமா, ராமபுரத்துல கோயம்பேடு தான் போனோம் அன்னைக்கு. கோயம்பேடு அண்ணா நகர் சேரணும். ஓ அப்படியா? எந்த லொக்கேஷனே தெரியாம போயிருக்கேன். நான் அன்னைக்கு கோயம்பேடு தான் போனோம். போரூர் அந்த சிக்னல் போட்டோன்னே இங்க ஒரு சிக்னல்ல டிராஃபிக். நான் கவர்மெண்ட் கேட்கணும்னா ஏசி பஸ் ஃபுல்லாக எல்லா பஸ்ஸும் ஏசி பஸ்ஸாக கூட சொல்லலாம். சொல்லாங்க. ஆனால் பஸ்லேயே போகிறது இல்லையா? சாட்டர்டே சண்டே லீவு. ஊருக்கு போகலாம், ஊருக்கு போய் இதோட போயிருக்கலாம். ஊருக்கு போகல. ஊருக்கு போனால் அங்கே தீஞ்சி வந்துருப்பேன். இங்கே இருக்கிற ஏசியில் உட்காந்துக்கிறேன். 3 மாதம் ஆயிடுச்சுன்னா வீட்டில் வேறு கிட்டாங்க வர சொல்லி வாவான்ட்டு. நாம தான் போகாமல் இருக்கோம். எலெக்ஷனுக்கு தான் போகணும். எலெக்ஷனுக்கு போக மாட்டோமான்னு தெரியல. ஏன் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓட்டு போடுற உரிமைடா. ஓட்டு போட உரிமை தான். ஓட்டு போடுறது இங்கேருந்து கஷ்டப்பட்டு போடணுமே. அதெல்லாம் பார்த்தா நாளைக்கு ஆகாது. நீ போடலன்னா உன் ஓட்டை வேற யாருன்னா போட்டு கள்ள ஓட்டா யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கு பதிலாக நீ உங்களுக்கு யாருக்கு தோணுதோ நீ போடு. யாருக்கு போடுவா? நம்ம தலைவர் தான். நீ யாருமா ஓட்டு? அது சொல்றதுக்கு இல்லைப்பா. சொல்லுமா யாருன்னு. அது இப்போ இல்லை, இது வரைக்கும் நான் போட்ட யாருக்குமே நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். தப்பா எடுத்துக்காது. என்னம்மா புது நோட்டாக்கு போட்டுறாரு. நோட்டாலாம் போட்டது இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட போட்டதில்லை. போட்டே ஒரு வாட்டி கூட போட்டதில்லை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு. அதனால சொல்லிட்டு இருக்காரு. நம்ம எப்பயுமே டிவிக்கே தான். எல்லா ஆட்சியும் பார்த்தாச்சு. டிவிக்கே ஆட்சி பார்க்கணும்ல. ஒரு சில தொகுதியில 40,000 தராங்கம்மா ஓட்டுக்கு. ஒரு பொண்ணு மட்டுமே 25,000 தர்றதா போட்டிருக்காங்க நியூஸ்ல. நாம பார்க்கல, நியூஸ்ல போட்டிருக்காங்க. நமக்கு எவ்வளவு தருவாங்கன்னு தெரியல. பாப்பா ஓட்டு காசு கொடுத்தாங்கன்னா காசு வாங்கிட்டு டிவிக்கே ஓட்டு போட்டுற வேண்டியதுதான். தலைவரே சொல்லிட்டாரு. அப்புறம் என்னன்னா, ஓட்டு கொடுக்குற காசு வாங்கிக்கோங்க, அது உங்க காசு. ஆனா ஓட்டு மட்டும் மறக்காம நம்ம சின்னத்துக்கு போட்டுருங்க அப்படின்ட்டாங்களேம்மா. நம்ம காசா இருந்தாலும் நம்ம எதுக்கு வாங்கணும்? ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. ஓட்டு போடுறது யாருக்காகவும் நம்ம ஓட்டு காசை வைக்கக்கூடாது. ஓட்டு நம்ம உரிமைம்மா. நீ ஓட்டு யாருன்னா போடுமா, கொடுக்குற காசு வாங்கிக்கோங்கம்மா. கொடுக்குற காசு நீங்க வாங்க மாட்டீங்கம்மா. வாங்கினதே இல்லை. உனக்கு கொடுத்ததே இல்லைம்மா. உங்க தொகுதி டிஎம்கே, அதனால அவங்க கொடுக்க மாட்டாங்கம்மா காசா. எங்களுக்கு எங்க வீட்டு அண்ணன் கொடுத்தாங்கம்மா. மாமலை சின்னம் டிஎம்கே மட்டும் எங்க சைடில் ஓட்டு போட மாட்டாங்க. அதுவும் மேல இருந்து எவ்வளவு கொடுவாங்க தெரியலம்மா. பார்ப்போம். நம்ம எப்ப இந்த ஆட்சி டிவிக்கு தான் அமையும்.
பயங்கரமா பேசுறாரு நம்ம தலைவர். புதுச்சேரி விஷயத்துலேயே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு யாரு எப்படி என்னன்னு. புதுச்சேரியிலே போய் நம்ம தலைவர் நிற்கிறாரு. இந்த வாட்டி அங்கே 90% ஃபுல்லாக இருக்குது ஓட்டு. ஆமாம், அந்த இதுதான் ஃபுல்லாகவே இதாகிட்டாங்கல்ல. சிஆர் அந்த ஃபார்ம் வச்சு கல்லை ஓட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் 90% ஓட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுது. நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்துடும்ண்ணா. ஏதோ ஆறு நடிக்கிறாருமா அண்ணன். இப்போ ஒரு சண்டு பண்ண போறாரு. இண்டிகேட்டரா போடுறாரு. இண்டிகேட்டரா போட்டு பாருங்க, பெட்ரோலே போடாம இந்த வண்டியை ஓட்டுறோம். இந்த வண்டி பெட்ரோலே போட தேவையில்ல, எவ்வளோ நேரம் வேணா ஓட்டலாம். எலக்ட்ரிக் படிக்கிற மாதிரி பசங்க வண்டி விட்டுறாங்க. சரி, இந்த பஸ் நிற்குது பாரு. ஆமாம், விண்டேஜ் பஸ்ஸு. விண்டேஜ் பஸ் நிற்குது. வீடியோ பார்க்கணுமா? இருங்க, பின்னாடி மூவ் பண்ணாப்பா காமிக்கிறேன். கேமரா ஆஃப் பண்ணால் திருப்பியும் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகும். பஸ் ஸ்டாண்ட் தான். இந்த பஸ் ஸ்டாண்டில் பஸ் பாருங்க, விண்டேஜ் பஸ். பார்த்தீங்கன்னா விண்டேஜ் பஸ் நிற்குது. ஆனால் டபுள் டக்கர் பஸ் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் விட்டாங்க. ஆனால் நானும் பார்க்கல. சென்னையிலே தான் இருக்கான். விட்டு 4 மாதம் 3 மாதம் ஆகுது. ஆனால் ஒரு டைம் கூட நான் பஸ்ஸை பார்க்கவே இல்லை. அந்த பஸ்ஸை தான் போகணும் ஆசை. நான் போயிருக்கேன். நீ போயிருக்கம்மா. நான் சென்னை வந்து 5 வருஷம் தான் ஆகுது. பஸ்ஸே பார்க்கல. நான் சும்மா பேருக்கு விட்டு ட்ராப் ஆகிட்டு தெரியல. நான் பஸ்ஸே பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்க்கல. ஆனால் ஒரே ஒரு டைம் இவர் ராசிகரா மட்டும் சொன்னார், இதே சென்டர்லேருந்து ஏதோ ஒரு லொக்கேஷன் மட்டும் போயிட்டு வர மாதிரி பார்த்துருந்தா அப்படின்னாரு. பொண்ணு அழகா போகுதுமா. பொண்ணுனாலே அழகுதாம்மா. ஆமா, புரியாது. உங்களை மட்டும் நீங்க குறை சொல்லி கம்மியாவே எடுத்துறீங்க. நீங்களும் அழகுதான். யார? பசங்க. பசங்களும் அழகுதான். பசங்க அழகுதான். நாம் அழகுன்னு சொல்லிக்க கூடாதுமா. பொண்ணுங்க நம்மள அழகுன்னு சொல்லுவோமா? அதெல்லாம் நம்ம சொல்லுவோமா? பொண்ணுங்கிட்ட போயிட்டு நம்ம பொண்ணுங்க நீங்க அழகாகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமா, பொண்ணு வந்து நம்ம கிட்ட சொல்லுதாமா? நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்கம்மா. இப்ப நம்ம பேசிக்கிறத அந்த மாதிரி அவங்க பேசிக்குவாங்க, அவ்வளவுதான். ஆமா, ஏதோ சொல்லுவோம். செம்மையா இருக்குது தர்பூசணி. கோபம் வாங்கி கொடுத்து வரலாம். இந்த சைடு வரமாட்டேன்டா. அப்படியா? சரி, விடு, அங்கிட்டு வாங்கிக்கலாம். நம்ம வீட்டாண்டே போய்ஸ் கார்டன்ல இருக்கு பூசணிக்காய், தர்பூசணி. பூசணி யாரடா பாவி? அதான் அங்க பூசணிக்காய் பாரு. அதான் பூசணிக்காய் தானா? இது சீசன்னா? என்னடா எனக்கு பூசணிக்காய் தெரியாதுன்னு கேடா. இல்ல இல்ல, கிர்னி பழம் இருந்துச்சு முன்னாடி, நீ அதை பார்த்து சொல்றேன்னு நினைச்சேன். கிர்னி பழம் தெரியாது. நான் பூசணிக்காவை பார்த்தேன். தர்பூசணி, கிர்னி பழத்தை இன்னொரு எங்க ஊர்ல ஒரு பழம் பேர் சொல்லுவாங்க, மொளாமலம்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, கிர்னி பழங்கிறது இங்கதான், அங்கேயா மொளாமலங்குவாங்க. கொடியில தான் வரும் தர்பூசணி. இதெல்லாம் ஊர் செல்லியா போட்டிருப்பாங்க நிறையா. நம்மளுக்கு அது தெரியாதுப்பா. கிர்னி பழம் தான் நம்ம. அதுலுமே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா புல்லு வந்து நிறைய வந்து கிளீன் பண்ண முடியாது, அப்படியே விட்டுருவாங்க. காய் வந்து அப்படியே கொடியில அடியிலே கிடக்கும், பில்லு கட்டிலேயே. போயிட்டு ஆட்டுக்கு மாட்டுக்கு பில்லு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மத்தியான டைம்ல அவங்க வீட்டு விட்டு வர மாட்டாங்களா வெயில் டைம்ல, ஆமா, போயிட்டு அறுக்கிறன்ஸ்ல அறுத்து அதுல உள்ள தர்பூசணி, கிர்னி பழம் எல்லாத்தையும் வச்சு கட்டி தூக்கிட்டு வந்துருவோம். பழத்தை திருட்டு வந்துருவோம். ஓ, திருடுவீங்க? திருடுவோம். ஆமா, திருட்டுறதும் ஒரு தண்ணி ஒரு இது. அதுவும் இந்த டைம்ல மாங்காய் சீசனு. ஊர் சைட்லயா மாங்காய் இருக்கும், எங்க வீட்டு சைட்லயா. போயிட்டு நைட்டா போயிட்டு திருடுறது ஃபுல்லா. அது கோயில் திருவிழா போட்டாலாம் கொஞ்சம் பிஸி ஆயிடுவாங்க. கோயில் திருவிழா பார்த்துட்டு ஆடு போட மாட்டாங்க தோப்புல. போயிட்டு நைட்ல போயிட்டு லுங்கியோட போயிட்டு லுங்கியில ஊற்றி போட்டு எல்லாம் மாங்காய் தட்டி விட்டு பொறி போட்டு மரக்கமையை உடச்சி விட்டு வர்றது. இல்லை யாராவது தோத்துறாங்கன்னா அப்படியே லுங்கிலாம் ஊற்றி போட்டு அப்படியே ஓடி வர்றது. வரலாம்.
சாக்கு பையா போய் கவர் கட்டி போட்டுருக்காரு. இந்த மாதிரியே சமம் பண்ணிருக்கோம். அது ஓனர்களா தோப்புக்கா சொந்தக்காரங்க தான் ஏதாவது திட்டு வந்துடுறது. அவர் வீட்டுக்கு வந்து சண்டை போட வருவாங்க. அப்ப வந்து இதெல்லாம் எங்க மாம்பழம் கொட்டை அப்படிங்குவாங்க. உங்க மாம்பழம் கொட்டை நான் உங்களுக்கு நான் காசு போட வேண்டாம் கடையில இருந்து அப்படின்னு சண்டை போடுவோம். அவங்க கிட்டயே உங்க மாம்பழம் கொட்டைன்னு சொல்றது சொல்லுங்க, ஏதோ ஆதாரம் இருக்குதான்னு கேட்போம். ஆதாரம் எதுவும் இருக்காது. எப்படி இது உங்க மாம்பழம் உங்க பக்கம் தான் மாங்காய் இருக்கா, வேற எங்கேயும் மாங்காய் இல்லைன்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போடுவோம். அவங்க வந்து சண்டை போட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் கொஞ்சம் பெருசாயிட்டா வர்றதில்ல. மாங்காய் திருடுவோம், கொய்யாப்பழம் திருடுவோம். சம்மர் டைம்ல வெக்கேஷன் ஸ்கூல் முடிஞ்சா லீவ் விடுவாங்க பாத்தியா, போயிட்டு அணில் பிடிப்போம். அணில்னா தெரியுமா? அணில்னா என்னது? வீட்டாண்டு சுத்துது அதான் அணில். வீட்டாண்டே தான் சுத்துது. மரத்துக்கு தாவமே அதான் அணில். ஆமா அணில். அப்புறம் சில பேர் வந்து அது பேர் வேற சொல்லுவாங்க. நம்மளுக்கு தெரியாதுப்பா. நம்மளுக்கும் அந்த அணில் சேமியா பாக்கெட்ல இருக்கு பாத்தியா பொம்மை, அணில். அது வேறடா, அதுதானே அணில். நீ என்ன சொல்ற? அதுதான் சொல்றேன். அணில் பிடிப்போம். இந்த சுண்டுவில் இருக்கும், சுண்டுவில் வச்சு குருவி அடிப்போம். நானும் இப்ப மாமா வருவார் சம்மர் வைக்க சொல்லுங்க. குண்டிகள் வாங்கிட்டு சுத்துவோம். ஒரு குருவி கூட பிடிக்க மாட்டோம். கல் எடுத்து ஆனா பிடிச்சிருவோம். பிடிப்போம், அடிப்போம், வந்து 3 மணி செஞ்சு சாப்பிடுவோம். எங்க தாத்தா போய் ஏர் ஓட்டுவாரு. ஏர் ஓட்டும் போது காக்கா குருவிங்க வந்து உட்கார பாத்தியா, அவர் வந்து சாட்டையிலேயே ஒரே அடி அடிச்சு கொண்டு வந்துருவாரு. செத்துருவோம், கொண்டு வந்து கொடுப்பாரு. எங்க தம்பி சாப்பிட மாட்டான், நானும் மாமாவும் சாப்பிடுவோம். அப்ப மாமா அங்கதான் இருந்தாரு. இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம். அப்புறம் இந்த சீசன் டைம்லயா சில சீசன் டைம்ல வந்து இது போட்டுருவோம், பயிர்களா போடுறோன்னு சொல்லவே சுத்தியும் மீன் வலை கட்டி விட்டுருவோம். வலைய சுத்தியும் பெருக்கா தொல்லையா இருக்கு, குருவி தொல்லையா இருக்கு. வண்டி ப்ராப்ளம் இல்ல, ரோடு கண்டிஷன். ரோடு மோசமா இருக்கு, வண்டியில இல்ல. வலை சுத்தியும் அப்படியே காடு சுத்தியும் கட்டி விட்டாச்சு. குருவி டெய்லியும் ஒரு குருவி மாட்டோம், குருவி மாட்டோம், அணில் மாட்டோம் வலையில. நம்ம கையில கடிச்சுட்டா போயிருக்கு. அணில் குருவி எல்லாம் பிடிச்சி டெய்லியும் உனக்கு கிளீன் பண்ணி அப்படியே சாப்பிடும். ஜாலியா இருக்கும். எல்லாம் சின்ன வயசுல பண்ணலாம், இப்ப இல்ல. நீ உடனே ப்ளூ கிராஸ் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுறாதீங்க. பயங்கர ஜாலியா இருக்கும். அப்புறம் போய் மீன் பிடிக்கிறது துண்டு இல்லை, அப்படியே சுத்திட்டே இருப்பான் வெயில்ல. கிரிக்கெட்டே விளையாடி ரொம்ப நாளா ஆகுதுண்ணா. ஆனா விட்டு ரொம்ப வருஷம் தான் ஆகுது. ஊருக்கு போனாலும் பசங்க எல்லாம் அவன் வேலையா இருக்கான். நான் போற டைம் அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்க டைம் நாம போறதில்ல. அந்த அளவுக்கு அப்படியே ஏதோ வேலையில எதுவும் போயிருது. கிரிக்கெட்லாம் வளர்ந்துட்டாங்க. கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆகுது, கபடி விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. கபடியில சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சிருக்கேன். சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கியா? கொக்கோவா? பொண்ணுங்களா இருக்க மேட்ச்னா பசங்க விளையாடுவோம். அது லேடிஸ் தானே மெயினா. பசங்களை தாண்டி ஏன் நெச்சில் இருக்கிறதுலாம் நிறைய எதுவும் பசங்களோட கேம் தான்டா. யாரும் விளையாடாததுனால தானே அது அவங்களோடது. கொக்கோ விளையாடுவோம், ஸ்கூல் விளையாடுவோம். நான் படித்த ஸ்கூல் ஒரு ஓட்ட ஸ்கூல். இது ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் இருக்க மாட்டான், விளையாடுறதுக்கு விட மாட்டான். நான் படித்த ஸ்கூல்லே போடுவான் சொல்லிட்டான். இது போனாலும் சரி வேற ஸ்கூல் மாறலாம்னு சொல்லி 11th ஸ்கூல் 11th 12th வேற ஸ்கூல் வரலாம். உங்களுக்கு என்ன விளையாட தெரியும்னு கேட்குறாங்க. ஏதாவது சர்டிஃபிகேட் இருக்குதா, அப்போதான் நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு கற்றுக்கிறே கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தா 11th 12th படிக்கணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு. ஆங்கில சூப்பராக பொண்ணு இருக்கு. அதான் இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு சரி விளையாடும் இல்லை, ஜாலியாக விளையாடணும், சுற்றணும். இப்போனா அப்படி கிடையாது. எனக்கு தங்கச்சியா இப்போ எத்தனாவது 8வது 6வது 7வது தான் படிக்குது. ஸ்கேட்டிங்கில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போய் ப்ரைஸ் மெடல் வாங்கிட்டாரு. ஸ்கேட்டிங் பயங்கரமா. பரதநாட்டியம் முன்னாடி தானே இருக்குது சமட்டா. இப்போ நிறைய வந்துருச்சுன்னா இப்போ ஒரு ஸ்கூலு. ஆனால் ஸ்கூலில் நாங்கள் படித்த ஸ்கூல் கிடையாது.
நல்ல ஃபீஸ் அதிகமாக இருக்கிறாங்க. சிபிஎஸ்சி தான் படிக்குது. ஸ்கேட்டிங்கு, பரதநாட்டியம் இல்லை எல்லாத்தையும் விளையாடி கற்றுக்கிட்டு மெடல் வாங்கிட்டு வந்து பயம் வச்சிருக்கு. நல்ல இது தாண்டா. சிபிஎஸ்சி தானே சிலபஸ்ஸு. சம்ராக் நியூட்டன் ஆப்பிள்னு சொல்லிட்டு ஸ்கூல் அங்கே பயங்கரமாக இருக்குது. இப்போ நான் படிக்கும் 10th லெவல்த் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணலாம். பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸ்போர்ட்ஸுக்கு செம்ம இம்பார்ட்மெண்ட் தான் நிறையா. நம்ம ஜென்ரேஷன் அங்கே வச்சு வந்துதான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸ்டடீஸ்லையும் காமிக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸ்டடீஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது இல்லை படிக்கிறது. எனக்கா படிக்கவே பிடிக்காது. நம்ம ஜென்ரேஷன் வேறடா. படித்தாலும் மண்டையில் நிற்காது. பக்கம் பண்ணிட்டு போய் எழுதுவோம். நம்ம அப்படிதான் ஓட்டி இருக்கோம். படிக்கிறோமா 5 வருஷம் கொடுப்பாங்க. 5 வருஷம் படிச்சு போய் எழுதுவோம். பாஸ் அவ்வளோதான். வெயில வீட்டில் வந்து அடி வாங்குவோம், வாங்குவோம். சில தோசை சுடுறாங்க ஒரு கரண்டி, அதில் பல கரண்டி உடஞ்சிருக்கு, வளைஞ்சிருக்கு. அப்புறம் அந்த துணி தைக்குவாங்க அம்மா, அது அந்த உட்டன் ஸ்கில் இருக்கும், அதுலயே அடி வாங்குவோம், மரண அடி வாங்குவோம். அப்பயும் படிக்க மாட்டோம். அது நாங்க படிக்க ஸ்கூல்ல இந்த ஏர் ஓட்டுவாங்க பத்தியாரா, மாடுலாம் கட்டி அப்படியே கலப்பட்டா தேட்டரி வந்துடுச்சு. அப்ப வந்து மாடுலாம் கட்டி ஏர் ஓட்டுவாங்க. அது வந்து சாட்டை தான். அந்த குச்சியை கைட்ட முட்டை அவுத்துருவாங்க. அது வந்து மூங்கி குச்சி. அது என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு இங்கதான் பிரியாணி சாப்பிட்டோம். மூங்கில் குச்சி எண்ணெயில ஊற வச்சிருவாங்க ஒரு வாரம். ஊற வச்சு பின்னாடி பெட்டக்ஸ்ல பலாம் அடிப்பாங்க, கையில அடிப்பாங்க. இவ்வளவு தடியா இருக்கும் குச்சி குத்துமே, உடையே உடையாது. அதுவுமே ஒரு சில வாதியங்கள்லாம் ஒரு 5 பசங்க வச்சு உடைச்சிருவாரு. நாங்க அடி வாங்க கூடாதுன்றதுக்காகவே வச்சு வந்து சாருக்கு கொடுப்போம். இதுல ஆனா அப்பயும் அடிப்பாரு. இதுல என்ன இல்லைட்டு எங்க பிரின்சிபல் இருப்பாரு, எண்ணெயோட எனக்கு தெரியும், எண்ணெயே குச்சி வச்ச சொல்லி என் அடி எண்ணெய் அடிப்பாரு. செம்ம அடி வாங்குவான். அதுவும் தமிழ் வாத்தியார் வந்து அடி 4 அடி அடிச்சுட்டு விட்டுருவாரு. ஒரு தமிழ் வாத்தியாருக்கு வந்து எங்க அடிக்கவே தெரியாது, கண்ட இடத்துல அடிப்பாரு கண்ணை மூடிக்கிட்டு. ஹைலைட் என்னன்னா எங்க மேக்ஸ் வாத்தியார் தான் அடிப்பாரு, கண்ணை மூட்டை அடிப்பாருமா, கண்ணை மூணு அடிப்பாரா. அது ஒருத்தர் வந்து ஒரு பையன் இருக்கான், பையன் கதற விட்டுருவாரு, 100 அடி அடிப்பாரு செஞ்சுரி. நாங்களாம் கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் குட்டையா இருப்பாரா, கொஞ்சம் நாங்க ஹைட்டா இருப்போமா, 4 அடி 5 அடிலே பிடிச்சி விட்டுருவாரு. ஏன்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் குட்டையா இருப்பான் பாரு, கதவு கேட் ஓப்பன்ல இருந்து அந்த மூலையில போய் பிடிச்சி வருமா, 100 அடி அடிச்சா படுத்துருவான் கீழே. முடியல சார் என்ன விட்டுருங்கன்ட்டு. எங்க ஸ்கூல்ல ஒரு சார் இருந்தான்டா, அவனை பார்த்தாலே ஸ்கூலே பயப்படும். எங்க போனாலும் எப்படி தெரியுமா அடிப்பாரு அந்த ஆளு, கையை முறுக்கி பின்னாடி குத்துவாரு முதுகுல. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அந்த கையை தூக்கவே முடியாது. அதுதான் பரவாயில்ல. எங்க வாத்தியார் ஒருத்தர் இந்த விரல் இது பத்தியா, இந்த பெருவரல், அதுல பெண்ணு வச்சிருவாங்க. பெண்ணு வைக்கிறத வேற, இந்த பெருவரல் வந்து இங்க தொடும் மடப்பாரு பின்னாடி ரோஸ்ல. இப்ப இவ்வளவுதானே இது, அப்படியே கதறணும். சில ஒரு பையனுக்காக விரல உடஞ்சிருக்கு. அப்பெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல போய் என் பையன் படிக்கணும், எவ்வளவு வேணுமா அடிச்சுவாங்க அப்படின்ட்டுருவாங்க. எங்க வீட்டுல போயிட்டு இவ்வளவு வேணுமா அடிச்சுவாங்க, என் பையன் படிச்சா போதும் அப்படிங்குவாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஜாலியா அடிப்பாங்க. அதுவும் சயின்ஸ் வகையா அடிச்சுட்டு ஒரு பையன் மலை பக்கத்துல வீடு ஸ்கூலு உட்காந்து அடிச்சுருக்காங்க. வீடியோ எடுத்த மேல இருந்து போட்டான் ஸ்டோரியில, வாட்ஸ்அப்ல தான் வச்சான். அவனுக்கு வந்து அதிகம் அது கண்டுபிடிச்சு எடுக்க சொல்லிட்டாங்க வீடியோவை. அன்னையில இருந்து என்ன பண்ணுவாங்க, உள்ள விட்டு வீட்டு ரூமுக்குள்ள கதை லாக் பண்ணிட்டு அடிப்பாங்க. வெறுப்பாவும் தெரியுமா. அதுவும் 10th நான் சொல்லவே வேணாம். கடைசி பெரிய பசங்க படிக்கவே மாட்டேன்றாங்க. பசங்க அடிச்சா திருப்பி அடிச்சிடுறாங்கம்மா. நாமளும் அடி வாங்கிட்டு கவுண்ட் பண்ணுவோம், பசங்க நான் 4 அடி சரி, யார் அதிக அடி வாங்குறாங்களோ அவங்க தான் இது கம்மியா அடி வாங்குறீங்க சந்தோஷப்பட்டுப்பாங்க. அதே கனெக்ட் பண்ணுவான். நான் 10 மார்க் வாங்கியிருந்தா 8 மார்க் வாங்கியிருப்பான். அவனுக்கு 2 அடி விழுவோம், எனக்கு 4 அடி விழுவோம். நான் 10 மார்க் வாங்கியிருக்கேன், அசிங்கமா திட்டுவோம். திட்டிகிட்டே சைலண்டா உட்காந்துருவோம். அப்படி இருக்கும். இப்ப இருக்கிற பசங்க ஒரு அடி அடிச்சா திருப்பி இவங்க 2 அடி அடிக்கிறாங்க. உள்ளதான் அடிப்பா, வெளியே நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு அப்படிங்கிறாங்க. அதனால யாருமே
கை வைக்கிறது இல்ல, அப்படியே ஏதாவது கேஸ் போட்டுறாங்க. சின்ன பசங்க மேல கைவே அடிக்கிறீங்க. வேங்கம்மா படிக்கிற பசங்க எல்லாம் போன் எடுத்துட்டு போறாங்க ஸ்கூலுக்கு. நான் படிக்கும் போது போனே 12th தான் போனே கைக்கு வந்துச்சு நமக்கு. நீயாவது படிக்கும் போது 12th, நாங்களாம் வேலைக்கு போகும்போது தான் போனு. ஜென்ரேஷன் அதுவும் நாங்களே காசு கொடுத்து தான் வாங்கணும். அது டிவி தான். டிவியில் வேற அதுவும் அந்த வீட்டில் படி சொல்லுவாங்க. இந்த சாப்பாடு டைம்ல தான் இந்த அம்மா வீட்டில் சீரியல் வச்சு பார்ப்பாங்க. ரிமோட் கூட கொடுக்க மாட்டாங்க, அதை தான் உட்காந்து பார்க்கணும். சாட்டர்டே சண்டேனா படி 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 படினுவாங்க. எங்கள் வீட்டில் படி படின்னு டார்ச்சர் பண்ணுவாங்கம்மா. ஆனால் கடைசியில் படிப்பு எதுக்குன்னே யூஸ்ஃபுல்லாமல் எல்லாம் போச்சு. படிப்பு யூஸ் இல்லைன்னா சொல்லாது. படிச்சதுக்கான வேலை இல்லம்மா. படிச்சதுக்காக வேலை இல்லைன்னு சொல்லு, ஆனா படிப்புக்கு யூஸ் இல்லைன்னா சொல்லாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியமே இல்லைம்மா. ஏன்னா இப்போ அந்த மைண்ட் செட் வந்துடும்மா. ஸ்போர்ட்ஸில் தான்மா என் பையனையா ஜாலியாக இருக்குமா, என்னென்ன பண்ணுறா பார்த்துக்கலாம் அப்படின்றோம்மா. பையனோ பொண்ணோ எல்லாமே ஒண்ணுதான். அதான் பையனும் பொண்ணுதான். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கமா, ஆரம்பிச்சுட்டு நீ என்னென்ன பண்ணுடா அப்படின்றோம்மா. இப்போ நமக்கு தெரியாத சின்ன பசங்க நிறையா தெரியுதுண்ணா. உண்மைதான். இப்போ ஹாட்ஸ்டாரில் கூட பாரு, LCWன்னு ஒரு சீரீஸ் போட்டுருக்குதுல, அந்த சீரீஸ் கூட பாரு. கோச்சுக்கு எதுவும் தெரியாது, ஏன்னா அந்த ஜென்ரேஷனு 90s. ஆக்சுவலாக நான் 2003 தான். நான் 2K கிட்லேயே வர மாட்டேன், 90 கிட்ஸ்லேயே வர மாட்டேன். இந்த பக்கமும் பார்த்துருக்கேன், இந்த பக்கமும் பார்த்துருக்கேன். அப்போ நாங்களே என்ன நன்மை? நீ அது மட்டும் தான் பார்த்துருக்கேன். நான் இந்த பக்கம் 2K கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க அதுவும் அனுபவிச்சிட்டேன். 90s கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க அதுவும் அனுபவிச்சிருக்கோம். 2005க்கு மேலே தான். டேய், நான் 90 கிட்ஸும் எல்லாத்தோட ஜாலியாக இருந்துக்கிறேன். 2K கிட்ஸும் உங்கள் கூட உங்க 2K கிட்ஸ் மட்டும் பசங்க கூட விளையாடிக்கிறேன். ஜாலியாக விளையாண்டது சொல்லனா இருந்திருக்கேன். அந்த இதெல்லாம் பண்ணது கிடையாதுல்ல, அவங்க பண்ணுற சாட்டை பிடிங்கோ. ஏய் பார்த்துமா, போனை பார்த்துட்டு வண்டி விட்டுறாத. ஹலோ, அதான் ஃபோன் வந்துச்சுமா, ஃபோன் பேசுறாரு. சொல்லுமா. ஆஸ்புக் வந்துச்சா? சரிம்மா சரிம்மா. ஆ, நான் கவனிக்கலம்மா. தப்பான விஷயம் பண்றாரு. ஃபோன் பேசிட்டு வண்டி விட்டுறாரு, ரொம்ப தப்பு. ஓரம் எடுத்துட்டாரு. ஓரம் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே. ஃபோன் பேசிட்டு இருப்பான். ஆ, வண்டி ஓரமாக நிற்கிறேன். ரெண்டு பேரும் உட்காந்து வர முடியல. வண்டி பயங்கரமா இருக்கு. சார்ஜர் வந்து நீங்க 4 மணி நேரம் வெறும் 4 யூனிட் தான் கனெக்ட் பண்ணி பார்த்தா, ஒரு யூனிட் எவ்வளோன்னு தெரியல. யூனிட் 10 ரூபான்னு போட்டால் கூட வெறும் 40 ரூபாவில் வந்து 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஓட்டலாம். இந்த வண்டி ரோடு வண்டியில் கரெக்டாக இருக்கும். ரோடு வண்டியாக செம்மையாக இருக்கும். நீங்கள் இது போட்டு இடத்துல போட்டீங்கன்னு சொல்லி வண்டி டெய்லி ஒரு 1000 ரூபா 1500 சம்பாதிக்கலாம். போகலாமா ப்ரோ? மைலேஜ் பயமாக தரும். நீங்கள் பெட்ரோல் சார்ஜஸே இல்லை, நீங்கள் எந்த போகிறதுன்னு வந்துட்டோம் அப்படியே பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஹலோ, சொல்லுங்க. கை வலி ஃபோன் பேசுறது. புரியல. ஆமா, அதெல்லாம் போடணும்ண்ணா, அதெல்லாம் போடணும் தான். ஆனா அது வந்து எங்கெங்கேயும் இருக்கும். போடலாம். இப்பதானே இது பண்ணிக்கிறேன். இப்பதானே கேன்லாம் ஆயினா இருப்பேன். இதுக்கப்புறம் தான் போடணும். யார் குத்துதா? அப்ப நான் சம்பாதிக்கலையா? 500 ரூபாய் இருந்துச்சுன்னா 50 கேன் வாங்கியிருப்பேன். 7000 ரூபாய் இருக்கு, இன்னொரு 500 ரூபாய் இருந்துச்சுன்னா 50 கேன் வாங்குவேன். இல்லைன்னா அது கொஞ்சம் கம்மியாக வாங்கினாருன்னு சொன்னேன். ₹500 இருந்தா 50 கேன் வாங்குவேன். 7500 ரூபாய் ஆகும் 50 கேனுக்கு. இப்போனா நான் 40 கேன் வாங்கிட்டு வருவேன், அவ்வளோதான்.
பெரிய விஷயமே இல்லை. எப்போதுமே உணவு ஒரு 500 ரூபா இருந்துச்சுன்னா வண்டி ஒரு 5 நிமிஷம் எடுத்துகிற உடனே அந்த வண்டியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. அவங்க வாங்கிட்டாங்களா இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினாங்களாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெட்ரோல் வண்டி வாங்கிட்டாங்களாம். இந்த மாதிரியா? இந்த லோடுக்காக சிஎன்ஜி போட்டு வாங்கிடுறாங்க போல, சிஎன்ஜி வண்டி. ஓகே. அது வந்து தெரிஞ்சுதான் இதே வாங்கியிருப்போம். அது வந்து பெட்ரோல் எல்லாம் மைலேஜ் கம்மியாக கொடுக்குதான் அவங்களுக்கு. அதனால தான் சரி இது வாங்குவாங்க போல, இவங்க ஹோட்டல் வச்சுருப்பாங்க போல. ஹோட்டலுக்கு, தண்ணி கேனுக்கு, அப்புறம் லோடு அடிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் இந்த வண்டி யூஸ் ஆகும். அதான் ஹோட்டலில் தான் வந்தாங்க, ஹோட்டல் வச்சுப்பாங்க போல. பெட்ரோல் போட முடியாது இல்லைண்ணா. அவங்க ஹோட்டல் வச்சானா 100 ரூபாய்க்கு போய் பொருள் ஏற்றுறது அவங்க எவ்வளோ நேரம் ஏற்று பெட்ரோல் போட்டு ஓட்டுறது. எல்லாருக்கும் இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிக்குதுன்றாங்க. ஆனால் நம்மளுக்கு தான் சொல்கிறோம், நம்மளுக்கு இந்த வண்டி பிடிக்கல. நமக்கு உள்ள சவுண்டு வருது லைட்டாக சவுண்ட்னா நம்ம ஸ்பீடாக போனால் வருது. இப்போ ஸ்லோவாக போகிறோம், ஒன்றும் தெரில. ஆனால் மோட்டரோட சவுண்டு எப்படி இருந்தாலும் கேட்டு தான்டா ஆகும். ஓகே தான் வண்டி. இன்னும் போக தான் தெரியும், அந்த அளவு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சா தெரியாது. நான் ஒரு வருஷத்தில் எடுத்துருவில்ல, 6 மாதத்துலேயே எடுத்துருவில்ல போட்ட காசை. அதுக்கப்புறம் உனக்கு தானே ஃபுல்லாக. நீ அதுக்கப்புறம் 2 வருஷம் ஓடினா விட உனக்கு தான் ப்ராஃபிட். நான் பேட்டரிக்கு வாரண்டி எல்லாமே கொடுத்துட்றாங்க. ட்ராஃபிக் வந்து மாட்டிக்கிட்டோம். அவன் கார் எடுத்தானா போயிடலாம், அவன் கார் எடுக்காமல் நிறுத்திச்சிக்கலாம். எடுக்க மாட்டான். இவ்வளோ பேர் பஸ்ஸு நிற்கிது. பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம நல்லா தான் ஓட்டுறோம். நான் வண்டி ஓட்டுற மாதிரி தானே, ஸ்கூட்டி ஓட்டுற மாதிரி தானே அது. ஓட்டிட்டு போக வேண்டியதுதான், லோக்கலில் தான். நான் உனக்கு ½ தனியாக போட்டுருவது ஒரு லோடு எடுத்துகிட்டு போனா நீங்கள். ஆமாம் ஆமாம். இப்போ 2 மணி நேரம் போடுறியா? 2-3 மணி நேரம் போடுற, அது ½ போட்டு போகலாம். லைட்டாக அப்படியே ஏற்ற ஒவ்வொன்றப்பே கொஞ்சம் தண்ணி ஏற்றி ஓட்ட ஆரம்பிக்கு. அப்போ தான் அதோட இது என்னன்னா பேரட் ஆச்சுக்காங்க. எப்படி ஸ்ட்ரீட்டா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸு பயங்கரமாக உழைக்குதுமா. நைட்டு கூட வண்டி செக் பண்ணுதுமா, நைட்டு 1 மணி கூட. வண்டியை செக் பண்ணுறாங்க. இந்த சவுண்டு தான் என்ன நம்ம பார்த்தாகணும். மோட்டர் ஓட சவுண்டு தானா? ஸ்பீடு தவிர மோட்டர் ஓட சவுண்டு தானா? மோட்டர் சவுண்டு இல்லை, ஏதோ நெட்டு லூஸாக இருக்குது, நெட்டோட சவுண்டு அது. நீ ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிடலாம், அப்படியே பாட்டு போட்டு இங்கே டிஜே போட்டு ஆடிட்டு போயிடலாம். பேட்டரி இறங்கிட்டா. பேட்டரி இறங்கினா ப்ரோ சொல்லுவோம். அம்மா நீ ஏதோ அந்த டம் ஏதோ வீட்டில் வச்சிருக்கேன்னு சொன்னி, அது எடுத்துடலாம்ல, ஏதோ பாட்டு பாடிட்டுக்கலாம்ல, வீடியோ எடுக்கலாம்ல. வேறு தர்பூசணி பாரு, பூசணிக்கா, இதான் பூசணிக்கா. 90 ரூபாவா? என்ன 90 ரூபாவா? 20 ரூபாவா 1 கிலோ? அது தர்பூசணி 20 ரூபா. ஆமாம், அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, ஊர்லேயுமே அப்படி தான் கொடுப்பாங்க. கிலோ கணக்கு தான். 1 மணி வாங்கினாரு 10 கிலோ, ஏதோ 300 ரூபாய்க்கு நம்ம வாங்கினார். 27 ரூபா வாங்கினார் அது 1 கிலோ. தர்பூசணி 1 kg 20 rupees.
அந்த பிரியாணிகளில் ஒரு கூட்டமும் இல்லை. ஃபோன் வருது மாதிரி கூட இருக்கு. மணியாக தான் இருக்குங்க. வேறு ஃபோன் விட்டுறா போ. என்ன டைமு? டைம் இஸ் 12:21. 12:21. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் தான் ஆயிடுச்சு. நாம் கிளம்புனதே லேட்டுண்ணா. நம்ம கிளம்புனதே 12 மணிக்கே நம்ம தான் கிளம்பணும். 11:50 நம்ம தான் கிளம்பணும். லேட் ஆயிடுச்சு. அவ்வளோ வந்துட்டோம்ல. இந்த ஒரு 10 நிமிஷம் வந்துடும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லாத. ஃபேக்ட்ரிக்கு வந்துருக்கோண்டா கேன் வாங்குறதுக்கு. வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கே அடுத்து எனக்கு கால் வரணுமே, வரலையே. நான் தான் சொல்லலாம் நேற்று அவர் சொன்னது நம்பலண்ணே. உங்களுக்கு நான் அப்படி விடணா உள்ளே விடலாம்ல. ஓ இதான் நான் தண்ணி கேட்குறேன். ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டேன். வண்டி ஆஃப் பண்ணிட்டேன். ஃபேக்ட்ரிக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. தண்ணிக்கரை ஏற்றிட்டே கிளம்பிட்டுதோம். நான் உங்களுக்கு இறக்கும் போது காமிக்கிறேன் போயிட்டு தண்ணிக்கரை எப்படின்ட்டு. காலி கேன்பா, தண்ணி கேன் கிடையாது. எம்டி கேன் அதான் வாங்குறது. ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம்ல எம்டி கேன். புது கேன் வாங்கிருக்கேன். மணி ஃபோன் பண்ணாரு, திருப்பி ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டாரு. எப்பவுமே அப்படியா? ஏன் ஃப்ரீயாமா இன்னைக்கு அவரு? ஒர்க் ப்ரெஸ்ஸை தாங்காம மேலே இருந்து குதிச்சிட்டேன்னு சொல்றாரு. நான் மணி 13வது மாடியிலேருந்து. அவன் குதிக்கல. அவர் எப்படி குதிப்பாரு? அவரு நம்ம எல்லாரும் தள்ளி விட்டுருவான். அவர் போய் குதிப்பாரா? எல்லாம் உண்மையில எப்படி வருது? நீ சுத்திட்டு வந்துருக்கம்மா. இப்படி வந்தா உனக்கு ஸ்ட்ரெயிட்ல உனக்கு அரம்பாக்கம் மெட்ரோ. நீ ஈஸியா எப்படி சொல்ற? போகும்போது தான் நம்மளுக்கு ஈஸி. இது வரும்போது பார்த்தா வடபாணி போயிட்டு அங்க அந்த ஒன்வேல திரும்பி போன பக்கத்துல சுத்தி வரணும். கிட்ட வரும், சுத்தி வரும். அவங்க மெட்ரோ இருக்குல்லையா? இதுதான் சுத்து மாதிரி இருந்துச்சு. இப்படி போனா பக்கம் போகும்போது நம்ம வரும்போது நம்மளுக்கு 20-25 நிமிஷம் தான் இருக்கு. எப்படி சொல்ற? வீடியோ அங்கதான் ஆன் பண்ணோம்ல, செக் பண்ணி பாரு. 25 நிமிஷம் தான் இருக்கும். பார்த்துமா ஸ்கேன் இருக்கு, ஜம்ப் பண்ணி பார்த்து கவலைப்படாது, அதெல்லாம் பறக்காது. மொபைல் ஸ்கேன் இனிமே தெரியலண்ணா. பின்னாடி இருக்கு ஒயிட் கலர் வெயிலுக்கு அது அப்படி கிளாரா இருக்கு. இந்த வெயில் வந்தாவே மூஞ்சி ஃபுல்லா பிம்பிள்ஸ் வந்துட்டா கேவலமா அது. நான் மூஞ்சி மணி வச்சுதானே ஒரு ஃபன்னா பண்ணது. அது மணியை வச்சு என்ன ஃபன் பண்ண போற? மணியே ஒரு ஃபன்னு தான். இதுனா எம்ஆர்எக்ஸ். யார் இது? இவன் மணி டேரக்டராமா. இது ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சுல வேலையை விடுறதுக்கு. இன்னும் ஒரு மாசம் இதே சொல்லுவாரு. ஏய் நான் சொன்ன நம்ப மாட்டேங்கிறீங்களா? நான் சொன்ன நம்ப மாட்டேங்கிறீங்களா? பர்றா சதுரா பர்றா. பையன் ப்ரெஷர் தாங்க முடியாது. அது நம்ம என்னடா பண்ணோம்? ப்ரெஷர் தாங்க முடியாம செத்தானால வேற ஏதாவது ரீசன் சூஸ் பண்ணாலும் யாருக்கு தெரியும்? ஆக மொத்தம் அவங்க கம்பெனி மேலே தான் கேட்குறோம். அவ்வளோதான். ஒரு கம்பெனியவா இல்லை அந்த லோன்ல இருக்கிற கம்பெனி? செகண்ட் வந்து 4th, அவருக்கு 5th மணி. யார் ஃப்ளோரில் வேலை செய்கிறோன்னா வேற கம்பெனி தானே? ஒரே கம்பெனி தான். இவ்வளோ ப்ரெஷராக விடுவாங்க. இந்த மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற ப்ரெஷர் அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா?
ஒருத்தவங்க லாபம் இல்லாம எந்த ஒரு தொழில இறங்க மாட்டாங்க. அதுவும் இது பேங்கிங். உனக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறான்னா உங்ககிட்ட இருந்து அவன் 3 லட்ச ரூபாய்க்கு வேலை வாங்கணும். அப்பதான் அவனுக்கு லாபம். அது பேசாம வேற ஐயா போயிட்டு இருக்காரு மேல சார் மேல படுத்துட்டு போறாரு பாரு ஐயா. டாஸ்மாக்கு சரக்கு போயிட்டு இருக்கு, அதுல ஐயா ஒருத்தர் அப்படியே மேல ஜம்முன்னு படுத்துட்டு என்னடா சடனா பிரேக் அடிச்சு அப்படி விழ மாட்டாரு. கண்டிப்பா அப்படியே எப்படி அசைவே இல்லை பாரு. சர்வசாதாரணமா பத்துங்கிறாருல. கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி கிளியரா தெரியல இதுல. வேணாம் ரோபோ மாதிரி அப்படியே படுத்துட்டு நீதானா இது எல்கேஐ படம் போய் பார்த்தோம்ல? ஆமா. அந்த படத்துல என்ன உனக்கு நல்லா இருக்குதா நல்லா இல்லையா படம்? படம் ஓகே தான்ப்பா, நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இவனோட கம்பேக் சொல்லலாம். டைரக்டரோட கம்பேக். டைரக்டரோட கம்பேக்கா? ம். யார் டைரக்டரோட வினேசனோட கம்பேக்? சரியா? ஆமா. அவன் ஆல்ரெடி இருக்கானடா. அவன் எங்க படம் எடுக்கிறான்? லாஸ்டா எடுத்த படம் என்ன சொல்லு? சூர்யா வச்சு ஒரு படம் எடுத்தான். சரி, அவன் ஏன் எடுக்கணும்ங்கிறேன். அவன் ஏன் எடுக்க கூடாதுன்ற ஒரு டைரக்டர் தானே. ஏன் எடுக்கணுங்கிறேன். அவனோட நடுவு ரோட்ல வந்து போயிடுது. மட்டும் இச்சன்னு கேக்குறது. ஏன்னா அவனுக்கு வேண்டுகிற அளவு சொத்து சேர்த்துட்டான். சொத்து சேர்த்தா பணம் இருக்கு, அவன் ஏன் கஷ்டப்படணுங்கிறேன். என்ன அவன் 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவு இருக்கு. நயன்தாரா அது அவன் சம்பாதிக்கல, நயன்தாரோட காசாச்சு. அவனும் சம்பாதிச்சிருக்கான்ல ஓரளவு. அவனுமே கோடிக்கணக்கில் வச்சிருக்கான்ல. வச்சிருக்கான்னா ஆனா மதிப்பு இருக்காது. இப்போ நம்ம ஒரு வீட்டுல ஒரு 10,000 15,000 வாங்குறோம்னு வச்சுக்க, அதுக்கேற்ற மதிப்பு நம்மளுக்கு இருக்கும். அதே 1 லட்சம் 2 லட்சம் வாங்கணும்னா அதுக்கேற்ற மதிப்பு நம்மளுக்கு வீட்டுல இருக்கும், கொடுப்பாங்க மரியாதை. ஆமா ப்ரோ, அவன் வந்து சினிமா மட்டும் பார்க்கல, பிசினஸ் நிறைய பண்றான் வினேசன். அது அவனோட திறமை தான்ப்பா. அதான் நான் பிசினஸ் பண்றான். எதுக்காக உள்ள வந்தான்? அவன் ஃபேஸை ரிலீவ் பண்றதுக்காக வந்திருக்கான். அவன் ஆசையே படம் அடிச்சிட்டான், எடுப்பான். இப்போ இந்த படமே எல்கேஐ 5 வருஷமா எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அவனே சொல்றான் பெரிய பட்ஜெட் படம்ங்கிறாங்க. பெரிய பட்ஜெட் அதில் ஒண்ணுமே இல்லையே. யார் சொன்னா பெரிய பட்ஜெட் இல்லைன்னு? அவன் என்ன நம்ம கண்ட்ரி ஏற்ற மாதிரி எடுக்க போயிரு அவன். அதான் ஃபுல்லா அனிமேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமாண்டா, சும்மா கிடையாதுல்ல. ஒரு சிஜி ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு செலவு ஆகும் தெரியுமா? இருந்தாலும் அவ்வளோ பட்ஜெட்டுங்கிற பதம் ஒரே செட்டப் தான். அதே தான், அதுக்குள்ளே தான் ஒன்று பசுமை உலகம்னு ஒன்று ஒரு கான்செப்ட். அது ஒரு வேல்டா இரு போயானா போறோம் போட காருங்க வந்து ஏறு அந்த பக்கம் ஏறி நம்ம கால் வந்துட்டு தான் இருப்பாங்க. ரைட் ஏறினா ரைட் சைடில் வண்டி தான் வரும். இண்டிகேட்டர் போட்டு ரைட் ஏறி ரோடு வேலை இல்லைப்பா. ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மட்டும் தான் ஓரளவு ரோட்லலாம் இருக்கு. ஆட்சி வந்தால் மட்டும்தான் ரோடு போடுறாங்க. எலெக்ஷன் டைம் தான் வேலை பார்க்குறாங்க. மெட்ரோ ஒர்க்குக்காக போடாமல் வச்சுக்கிறாங்க. சினிமாலாம் கவர்மெண்ட் குறை சொல்லணுங்க. ஆமா, உங்க ஆச்சுன்னா என்ன சப்போர்ட்டா? இது என்ன ரோடு? மெட்ரோ ஒர்க்குக்கு ரோடுக்கு நல்லா சம்பந்தம். மெட்ரோ ஒர்க் இப்பதான் மேல முடிஞ்சிருச்சுன்னா. ஆமாடா, இப்பதான் மேல முடிஞ்சிக்குது. இது எப்போ இருந்து அப்படிதான் இருக்கு ரோடு? அப்படின்னாங்கடா. நீ இது எப்போ இருக்கு சொல்லு, போட்டது சொல்லு ரோடு. நீ ஏதோ கவர்மெண்ட் இதுல பாத்தனா இந்த தண்டரை வேணா ஒருத்தர் எடுத்துருப்பான் ரோடு போடுறது. தீயா குதிக்கிறான் மொபைல். நெருப்பு மாதிரி குதிக்குது. அதுக்கு என்ன பண்றது? அது நம்ம சூடாக கூடாதுன்னா சரி, தண்ணீரை எடுத்துட்டு வைப்ப. அடுத்து என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா புரியல. தண்ணியை எடுத்துக்கலாம். எத்தனை 40 கிராம் எடுத்துறியா? ஆமா, 40 கிராம் எடுத்துட்ட. அடுத்தது 40 கிராம் கிளைண்ட் பிடிக்க போறியா? என்ன 40 பேருக்கு கிளைண்ட் பிடிக்க போறது கிடையாது. இதை வச்சு தான்
ஒரு 2 3 ஒரு 10 பேராவது கிளைண்ட்டை பிடிக்க முடியும். இப்போ அடுத்த பிளானிங் வந்து பேம்ப்ளெட் கொடுக்கணும். புரியல. பேம்ப்ளெட்டா? நோட்டீஸ். பேம்ப்ளெட் கொடுக்க போறேன். ஆமா. நோட்டீஸ் வந்தாவே பிரச்சனை. என்ன ப்ரோ எதுக்கு மணி வர சொன்ன மதியானம்? இந்த காலுக்கு பாதம் வலி இருக்குல்ல, ஆமா, அதுக்கு அந்த இது போயிட்டு வரலாம்டா அப்படின்னு. அதுதான் வேற ஒண்ணு. அவர் ஃபோன் பண்ணாவே எடுக்க மாட்டாரு. அவன் தானே எனக்கு ஃபோனே பண்ணான். அந்த டைம் வண்டி ஓட்டிட்டு எடுக்கல. திரும்பியும் நீ ஃபோன் பண்ண அவன் எடுக்கல. ஏதாவது ஒரு பிளான் போட்டுருப்பான். பிளான் போடுறது வீட்டுக்கு வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப அவரு இல்லையா வரமாட்டாரு. ஏன்னா சாட்டர்டே இன்னைக்கு மதியானம் டிராஃபிக். நான் இவ்வளோ டிராஃபிக் ப்ரோ வரேன் வரோம் வாங்க. ஃபோன் பண்ணி பேசியா? பேசிட்டேன். நான் வந்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் பேர் வந்துட்டோம். உனக்கு யாரை கால் பண்ணா? டிராஃபிக் பாரு. இவ்வளோ டிராஃபிக்கு கோடம்பாக்கம். இந்த முதல் மனிதன் தெய்வமாக ஓடுமாடா படம். ஃபேமிலி மூவி போல. நிக்கி முன்னு தான் ஓடுது போல. வேற இது TN 2026 விஜய் கான்செப்ட்ல எடுத்திருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அது ஓடுமான்னு தெரியல. மீனாட்சி காலேஜ் கான்வென்ஷன் நடக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு திறக்கலாம் தான் கஷ்டம். நீ என்ன வளைச்சு அப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடலாமேண்ணா. வளைச்சடிச்சு வச்சுக்கோங்க. கேட்பா கேனத்தான் படகு வெயிலே வேர்க்கடல தள்ளிட்டு போறாரு மாதிரி. அவர் குழப்ப வெயில்ல சுத்துறது, அதுவும் நிக்காம நடக்கிறது. நான் மனுஷன் எப்படியோ ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பாதிச்சாரு. சம்பாதிக்கிறது நோக்கி எப்படி வேணா சம்பாதிச்சிடலாம்டா. ஆமா, வீட்டுல படுத்துட்டே காசு வரணும்னா அப்ப பணக்காரனா தான் இருக்கணும். சம்பாதிக்க தான் உழைக்கிறாங்க வெயிட்ல. ப்ரோ அப்படி எடுத்தா ஒரே ஸ்டேட் ப்ரோ. இந்த பக்கம் ரோடு ரொம்ப கொடூரமா இருக்கும். அப்புறம் போலீஸ்காரன் வந்து நிற்பான். எங்கதான் எடுத்திருக்கான் போலீஸ் தெரியும். நீ இது வரைக்கும் வரும்போதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். வண்டி வாங்கிட்டு தான் தெரியலண்ணா. அதான் மட்டுமே. அப்புறம் என்ன ஜெமினி கீழே அது பூந்து போகும் இந்த வண்டி.
அடிலையா? அடியில போயிடும் நினைக்கிறேன்ல, ஆட்டோ தானே இது. தெரியல. ஹைட்டு தான் டிஃப்ரெண்ட். சைஸ் லென்த்து தான் ஹைட்டு தான். காரோட ஹைட்டா இருக்குதுல்ல இது பின்னாடி போமா தெரியலையே. போப்போம், காரே அதுக்குள்ள போயிட்டு வரும். கார் போனா காரோட ஹைட் தான் அது. தெரியுதா? போ டவுட் தான். ஸ்ட்ரைட்டாக போகிறோம். நான் மாட்டிச்சு என்ன பண்ணுவேன்? மாடு பாரு படுத்து போவோம். பரவாயில்லையே, டிராஃபிக்ல ஓட்ட கற்றுக்கணும். ஓட்டினா நம்ம எல்லாமே ஓட்டிட்டு தான் இருப்போம். நம்ம தான் ஓட்டுறது இல்லை. இதான் எடுக்க வேண்டிய வண்டி வாங்கி ஒரு மாதம் அப்படி வீட்டு தான் வச்சுருவேன். நான் பண்ணுறேன். ஒவ்வொரு இது போட்டு கான்டாக்ட் நம்பர் போட்டுறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க போட்டு செம காசுல இருக்கு. வேற போலீஸ்காரங்க சாவடி. அந்த போலீஸ்காரங்க பண்ண சொல்லி இங்கே கொண்டு தான் போலீஸ்காரங்க இல்லை, இங்கே எப்பவுமே ரெகுலராக நிற்பாங்க. எப்பயுமே நிற்பாங்கண்ணா. அதாவது தேர்தல் பரப்புறேன் தூக்கிடுவாங்க வந்து.